சித்து, தாடியை ட்ரிம் பண்றீங்களா? ஆமா மேடம். உங்களுக்கு பிரெஞ்ச் பியர்ட் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பிரெஞ்ச் பியர்டா? அதெல்லாம் என் முகத்துக்கு வச்சா செட் ஆகாது மேடம். எதை வச்சு சொல்றீங்க? நீங்க இது வரைக்கும் பிரெஞ்ச் பியர்ட் வச்சு ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணதில்ல, இருந்தாலும் எனக்கே தோணுது எனக்கு இதாங்க கரெக்டா இருக்கு. இல்ல சித்து, நீங்க தப்பா சொல்றீங்க. உங்க ஃபேஸ் ஷேப்புக்கு பிரெஞ்ச் பியர்ட் வச்சா செம்மையா இருக்கும். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்புறம் ரெகுலரா நீங்க அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மேடம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். நான் தான் சொல்றேன்ல, இந்த ட்ரிம்மரை தாங்க. இல்ல மேடம் பரவாயில்ல. உங்களுக்கு நானே பிரெஞ்ச் பியர்ட் பண்றேன், இது என்கிட்ட தாங்க. மேடம் ப்ளீஸ் வேண்டாம் சித்து, மேடம். மேடம் ப்ளீஸ் சொன்னா சித்து. கேளுங்க மேடம். மேடம் இதுவே கரெக்டா இருக்கு மேடம். ப்ளீஸ் மாட்டிக்கிட்டீங்களா? மேடம் வேண்டாம் மேடம். ப்ளீஸ் சித்து. மேடம் அத்தை சொன்னா கேளுங்க. மேடம் வேண்டாம் மேடம். மேடம் 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 சொன்னா கேளுங்க. வேண்டாம். தென்றல், வா தென்றல். மேடம் மேடம் வேண்டாம் மேடம். சொன்னா கேளுங்க மேடம் ப்ளீஸ். சித்து, சித்து கேளுங்க. என்ன இதெல்லாம்? அது வந்து மேடம். ஏன் சித்து தயங்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. சித்து தாடியை ட்ரிம் பண்ணிட்டு இருந்தாரா, நான் அவருக்கு பிரெஞ்ச் பியர்ட் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நானே அவருக்கு பிரெஞ்ச் பியர்ட் வைக்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்து ட்ரிம்மரை வாங்கினேன். ஆனா அவர் அதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லி சின்ன குழந்தை மாதிரி அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்காரு. நான் அவரை துரத்துனேனா, கால் ஸ்லிப் ஆகி 2 பேருக்கும் பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துட்டோம். சிவானி, நீ பெரிய பொண்ணு தானே, என்ன விளையாட்டுமா இதெல்லாம்? இல்ல ஆண்டி, சித்துக்கு பிரெஞ்ச் பியர்ட் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி. தென்றல், நீங்களே சொல்லுங்க, சித்துக்கு பிரெஞ்ச் பியர்ட் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல? தென்றல் தென்றல், தென்றல் நில்லுமா. தென்றல், தென்றல் அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டா. சொல்றது கேளு தென்றல். தென்றல், தென்றல். சித்து, தென்றல் உன் மேல ரொம்ப கோவத்துல போறா. நீ சீக்கிரம் ரெடியாகி ஆபீஸ்க்கு போய் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்து. போ, சீக்கிரம் கிளம்பு. சரிங்கம்மா. இந்த சிவானியால நிலா விஷயத்த சித்து கிட்டயும் பேச முடியல, சாரதா அத்தை கிட்டயும் பேச முடியல. நீத்து இன்னைக்கு அந்த சிவானியால நான் மூட் அவுட் ஆனதான் மிச்சம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. அடிக்கடி எனக்கு கொலவெறி உண்டு பண்றான். இந்த சிவானியை பத்தி அப்புறமா யோசிப்போம். இப்போ நிலாவுக்கு ஆண்டாள் பாட்டியால என்ன பிரச்சனைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் கிளம்புறேன். பாத்து போ. சித்து, என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்களா? வரேன் மேடம். உடம்பு பாத்துக்கோங்க. சிவானி, ஒரு நிமிஷம் இரு. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? இல்ல, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அதான் அத நான் உன்கிட்டயே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். புரியல ஆண்டி, என்கிட்ட உங்களுக்கு என்ன குழப்பம்? அது நீ சும்மா தென்றல சீண்டி பாக்குறதுக்கு தான் சித்து கிட்ட பழகுறியா, இல்ல சித்துவ பத்தி உன் மனசுல வேற ஏதாவது நினைப்பு இருக்கா? நீ சித்து கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் நான் கேக்குறேன், நீ தப்பா எடுத்துக்காத. உன் மனசுல சித்துவ பத்தி என்ன யோசனை இருக்கு? என் மனசுல 1000 இருக்கும் ஆண்டி. அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு புரியாது. என்ன இவ இப்படி சொல்றா? இல்ல சிவானி, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்புறேன்.
முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. இல்ல ஆண்டி, அதெல்லாம் சொல்றதுக்கு இன்னும் நேரம் வரல. ஆம், அப்படி என்ன ரகசியம் அது? ப்ளீஸ் ஆண்டி, என்ன கம்பல் பண்ணாதீங்க. நேரம் வரும்போது என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட கண்டிப்பா நான் சொல்றேன். ஹா, என்ன சிவானி இப்படி சொல்ற? நீ சித்து கிட்ட என்ன நினைப்புல இவ்வளவு தூரம் நெருங்கி பழகுறேன்னு எனக்கு ஏற்கனவே உன் மேல குழப்பமா இருந்துச்சு. ஆம், இப்ப எனக்கு அந்த குழப்பம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் போல இருக்கு. ஆண்டி, நீங்க ஏன் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? நான் மும்பைல வளர்ந்த பொண்ணு. அங்கெல்லாம் பொண்ணுங்களும் பசங்களும் நெருங்கி பழகுறது ரொம்ப சாதாரணமான விஷயம். மும்பையா இருந்தா என்ன, சென்னையா இருந்தா என்ன, ஒரு வயசு பொண்ணுக்குன்னு சில வரமுறை இருக்கு. அந்த வரமுறைய மீறி எந்த பொண்ணு யார்கிட்ட நெருங்கி பழகுனாலும் அது மத்தவங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை தான் உருவாக்கும். என்ன இருந்தாலும் தென்றல் சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. இது எல்லாமே உனக்கும் தெரியும். இவ்ளோ தெரிஞ்சும் நீ சித்து கிட்ட வரமுறை இல்லாம பழகுறது தென்றல் மனச காயப்படுத்தாதா? சிவானி, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. சித்து கிட்ட இனிமேலாவது கொஞ்சம் அளவோட பழகு சிவானி. ஒரு நிமிஷம் ஆண்டி, நான் வந்துடுறேன். என்ன இவ? நாம சொன்னதுக்கு சரின்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்லல. என்ன அவ பாட்டுக்கு கிளம்பி ரூமுக்கு போறா? என்ன சிவானி, எதுக்கு உன் பேக் எடுத்துட்டு வந்திருக்க? இனிமே நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல ஆண்டி. நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். என்ன சிவானி சொல்ற? உன் வீட்டுக்கு போறியா? உனக்கு தான் உடம்பு இன்னும் முழுசா சரியாகலையே. பரவாயில்ல ஆண்டி, இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கேன். என்னால தனியா சமாளிச்சுக்க முடியும். இவ்ளோ நாள் நீங்க என்ன இங்க தங்க வச்சிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் சொன்னதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்கிட்டியா? அதனாலதான் இப்ப கிளம்புறியா? சாரி சிவானி, நீ வீட்டை விட்டு போகாத. இன்னும் கொஞ்ச நாள் கூட நீ இங்கேயே இரு. ஆண்டி சொல்றத கேளு சிவானி. ஐயோ ஆண்டி, நீங்க யதார்த்தமா தான் சொன்னீங்க. அத நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? எனக்கே இன்னைக்கு என் வீட்டுக்கு போகணும்னு தோணுது. அதனாலதான் கிளம்புறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி. நீங்க கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் வரேன் ஆண்டி. சிவானி, சொன்ன கேளுமா. சிவானி, சிவானி, நான் சொல்றத கேளு சிவானி. இருக்கட்டும் ஆண்டி, நான் வரேன். ஐயோ, சொன்னா கேளு சிவானி, போகாத. நான் வரேன் ஆண்டி. சிவானி, சிவானி போகாத. சிவானி, நான் சொல்றத கேளு சிவானி. வரேன் ஆண்டி. ச்சே, என்ன இவ பாட்டுக்கு சொல்ல சொல்ல கேட்காம போய்கிட்டே இருக்கா? சித்துவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்னடி, இப்பதான் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சேன். அப்புறம் எதுக்கு என் வீடு தேடி வந்திருக்க? என் தங்கச்சி நிலா விஷயமா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். உன் தங்கச்சி விஷயமாவா? என்ன விஷயம்? எதுக்காக என் தங்கச்சி கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டீங்க? இவ என்ன சொல்ற? அப்போ நம்ம நிலா கிட்ட விவாகரத்து விஷயமா கையெழுத்து வாங்கின விஷயம் இவளுக்கும் தெரிஞ்சிருச்சா? யார் சொல்லிருப்பா? அந்த நிலாவா தான் இருக்கும். அவ நம்ம கிட்ட இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அம்மா கிட்டயும் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம இவகிட்டயும் தெரியப்படுத்திருக்காளா? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, என்ன மாதிரியே என் தங்கச்சியும் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வரமாட்டா. நான் வர விட மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியும் நீங்க தான் கேட்காம அவளை உங்க பேரனுக்கு எப்படியாவது கட்டி வச்சிரணும்னு துடிக்கிறீங்க.
அப்புறம் இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க? சொல்லுங்க, எதுக்காக மிரட்டுனீங்க? வேற எதுக்கு? இப்போ உன் தங்கச்சி என்கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி அடக்க ஒடுக்கமா தான் நடந்துக்கிறா. ஆனா இதே மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நடந்துக்குவான்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஒருவேளை அவ என் பேரனை கல்யாணம் பண்ணதும் அவனை தன்னோட கைக்குள்ள போட்டுக்கிட்டு எனக்கு எதிரா திரும்பிட்டானா நான் என்ன பண்றது? அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு நான் இப்படி ஒரு செக் வச்சிருக்கேன். ஷெக்கா, அப்ப நம்ம நினைச்ச மாதிரியே நிலாவுக்கு இவங்களால தான் பிரச்சனையா? ஆனா அது என்ன பிரச்சனையா இருக்கும்? என்னடி, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு செக் வச்சிட்டதுனால நீ அந்த சாரதாவோட சேர்ந்துகிட்டு நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் நடக்க போற கல்யாணத்தை எப்படி தடுக்கலான்னு யோசிக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உன்னை என் பேரனுக்கு கட்டி வைக்க நினைச்சப்போ கொஞ்சம் அசந்துட்டேன். அதனாலதான் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட. ஆனா உன் தங்கச்சி என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நான் எப்படியும் அவளை என் பேரனுக்கு கட்டி வச்சே தீருவேன். நீயும் அந்த சாரதாவும் என்னதான் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க என் தங்கச்சிக்கு அப்படி என்ன செக் வச்சிருக்கீங்க? என்ன இவ இப்படி கேக்குற? அப்போ இவளுக்கு அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயம் தெரியாதா? இவ்வளவு நேரம் சும்மா தெரிஞ்ச மாதிரி நம்ம கிட்ட போட்டு வாங்கதான் முயற்சி பண்ணாளா? நல்ல வேளை நாம அத பத்தி எதுவும் உளரல. சொல்லுங்க, என் தங்கச்சிக்கு என்ன செக் வச்சிருக்கீங்க? அப்போ இவ்வளவு நேரம் நீ என்கிட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்தியா? பயங்கரமான ஆளுதாண்டி நீ. ஆமாண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன் தங்கச்சிக்கு பெரிய செக் வச்சிருக்கேன்றது 100% உண்மைதான். ஆனா அது என்ன செக்குங்கிறத நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சுக்கோ. என்ன பாக்குற? வேணும்னா நீ உன் தங்கச்சி கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோயே. நீ கேட்டா உன் தங்கச்சி என்னன்னு சொல்ல மாட்டாளா? அப்போ உன் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. உன் அம்மாவுக்கு கூட அது என்ன விஷயம்னு தெரியும். ஓ, உன் அம்மாவும் உண்மையை சொல்ல மாட்டாளா? உன் கூட பிறந்த தங்கச்சியும் சொல்ல மாட்டா, உன்னை பெத்த அம்மாவும் சொல்ல மாட்டா. அப்புறம் நான் மட்டும் எப்படி உன்கிட்ட உண்மைய சொல்லுவேன்? நாங்க 3 பேருமே சொல்லாம நீ எப்படித்தான் உன் தங்கச்சிக்கு நான் என்ன செக் வச்சிருக்கேன்னு கண்டுபிடிப்ப? ஆமாமா, நீதான் ரொம்ப புத்திசாலியாச்சே. பத்தாததுக்கு உனக்கு துணையா அந்த விளங்காத சாரதா வேற இருக்கா. நீங்க 2 பேருமே சிஐடி மாதிரி அலசி ஆராய்ஞ்சு எப்படியாவது உண்மையை கண்டுபிடிங்க. அதுக்குள்ள நான் உன் தங்கச்சிக்கும் என் பேரனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுவேன்.
நீ இப்போ கிளம்பு. என்ன இன்னும் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேன்ல. கிளம்பு. கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க என் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட செக் வச்சிருந்தாலும் சரி, அது என்னங்கறத நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த காரணத்தை வச்சே இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் தங்கச்சி வாழ்க்கையை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி காட்டுறேன். உன்னால இந்த மாதிரி வெட்டியா பேச தாண்டி முடியும். ஆனா என்னால நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிக்க முடியும். இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்தி காட்டுறேன்னு மட்டும் பாரு. போடி. தென்றல், என்ன விஷயமாமா அத்தைய பார்க்க வந்த? அத்தை, நான் நிலா விஷயத்துல ஆரம்பத்துல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா ஆண்டாள் பாட்டி அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அதனால எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்துடலாம் அத்தை. நானும் உன்கிட்ட ஆரம்பத்துல சொன்னதான் இப்பவும் சொல்றேம்மா. நீ உன் தங்கச்சி வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதம்மா. அவ என் பையனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் அவளை நான் மாமியாரா இல்லம்மா, பெத்த அம்மாவா இருந்த பத்திரமா பாத்துப்பம்மா. இல்ல அத்தை, அது வந்து இல்ல தென்றல், என்ன மீறி என் மாமியாரால உன் தங்கச்சிய ஒண்ணுமே பண்ண முடியாதம்மா. தயவு செஞ்சு என்ன நம்புமா. மேக்னா, தென்றலை பாத்தியா? அவ இன்னும் வரலையே சிது. இல்ல, அவங்க அப்பவே ஆபீஸ் கிளம்பிட்டாங்களே மேக்னா. என்னாச்சுன்னு தெரியல. சரி, நீ மறுபடியும் அவளுக்கு கால் ட்ரை பண்ணி பாரு. பண்ணு. என்னாச்சு? இல்ல, தென்றல் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. தென்றல், சொல்லு தென்றல், என்ன விஷயமா என்ன கால் பண்ணி வர வச்சிருக்க? நிலா விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆகாஷ். தென்றல், ஏற்கனவே நிலா விஷயமா என்கிட்ட நீ நிறைய தடவை பேசிட்ட. நீ பேசுனேங்கிறதுக்காக மட்டும் இல்ல, எனக்கே நிலாவை கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லைங்கிறதால நான் அவளை அவாய்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அவ ரொம்ப சாமர்த்தியமா எனக்கு எப்படியாவது சமாளிச்சிடுறா. என் நம்பர் பிஸியா இருந்துச்சுன்னா தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேல அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல தென்றல். இப்ப நான் அந்த விஷயமா பேச வரல ஆகாஷ். இது வேற ஒரு பிரச்சனை. வேற என்ன? வேற என்ன? உங்க பாட்டியால நிலாவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி இருக்கு ஆகாஷ். என்ன சொல்ற தென்றல்? ஆமா ஆகாஷ், உங்க பாட்டி நிலாவ ஏதோ ஒன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி வச்சிருக்காங்க. அதான் ஒரு 4-5 நாளாவே நிலா ரொம்ப பதட்டமாவே இருக்கா. நேத்து நைட்டு கூட நிலா தூங்கிட்டு இருக்கும் போது வேணா பாட்டி வேணா பாட்டின்னு அலறி எந்திரிச்சா. நான் போய் அவகிட்ட என்னன்னு கேட்டதுக்கு பாம்பு கனவுல வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டா. அப்புறம் இன்னைக்கு காலையில அம்மா நிலாவை தனியா கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க அவளை பயங்கரமா அடிச்சாங்க. அப்ப நான் அங்க போய் என்னன்னு கேட்டதுக்கு 2 பேருமே என்கிட்ட உண்மைய சொல்லாம மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் எங்க அம்மா பூஜை ரூம்ல கண் கலங்கி சாமி கிட்ட ஏதோ வேண்டிட்டு இருந்தாங்க. நான் அப்பவும் அவங்க கிட்ட காரணம் என்னன்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட உண்மைய சொல்லல. சரி, இதுக்கும் இப்ப நீ நிலாவுக்கு என் பாட்டியால ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் தென்றல்? சம்பந்தம் இருக்கு ஆகாஷ். நான் இப்ப உங்க பாட்டிய நேர்ல மீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். உங்க பாட்டி என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமாண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன் தங்கச்சிக்கு பெரிய செக் வச்சிருக்கேன்றது 100% உண்மைதான். அது என்ன செக்குங்கிறத நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்.
முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சுக்கோ. நிஜமாவே என் பாட்டி அப்படிலாம் உங்ககிட்ட சொன்னாங்களா தென்றல்? ஆமா ஆகாஷ், அவங்க அவ்வளவு உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பதட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்க பாட்டி என் தங்கச்சிக்கு என்ன செக் வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா அதனால என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்பு இருக்குங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. அது என்னன்னு கண்டுபிடிச்சு என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தணும் ஆகாஷ். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு தென்றல். நிலா நான் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டா ஆகாஷ், ஆனா நீங்க கேட்டா கண்டிப்பா சொல்லுவா. அதனால நீங்க அவளை தனியா மீட் பண்ணி அவகிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசி அவளுக்கு உங்க பாட்டியால என்ன பிரச்சனை, உங்க பாட்டி அவளுக்கு என்ன செக் வச்சிருக்காங்கங்கறத கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா?